தெரிந்து கொள்ளுதல் என்கிற ஒரே காரணத்தினால மொத்த குடும்பமும் இறங்கு வரிசையில வந்தபோது ஒரு ரூத் எடுத்த தீர்மானம், கர்த்தர் அவளை ஏறு வரிசையில கொண்டு வந்தா. அநேகர் ஆச்சரியப்படணும், இந்த பேர் எப்படிங்க வந்துச்சு, இந்த பேர் எப்படிங்க வந்துச்சு, இந்த பேர் எப்படிங்க வந்துச்சு. பாரத்தோடு ஜெபிக்க ஆள் இல்லை, ஏதோ வந்தோம் போனோம் இல்லைங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவர் அந்த பாரத்தை நான் சொல்லி நான் போக விரும்புகிறேன். சிலருக்கு தெரிந்து கொள்ளுகிற வாய்ப்புகள் கிடைத்தும் தெரிந்து கொள்ளவில்லை, நியமிக்கப்பட்ட பாதையிலே போகிறார்கள். 5 புஸ்தகத்தில் உங்க பெயர் வரணும்னு விரும்புங்க. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20:12 புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படணும்னு விரும்புங்க. லூக்கா 10:20 பரலோகத்தில் உங்கள் பேர் எழுதப்படட்டும். எஸ்தர் 2:21-23 நாளாகம புஸ்தகத்தில் உங்கள் பெயர்கள் எழுதப்படட்டும். எண்ணாகமம் 21:15 மல்கியா 3:16 ஞாபக புஸ்தகத்தில் உங்கள் பெயர்கள் எழுதப்படட்டும். யுத்த புஸ்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்படட்டும். ஆனா தோற்றவங்க பட்டியலில் எழுதப்பட வேண்டிய பெயர்கள் அல்ல இது. நீங்கள் ஒவ்வொரு படி ஏறி வர 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 உன் பெயர்கள் அடுத்தடுத்த புஸ்தகத்தில் எழுதப்படும். மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு கிராமங்களுக்கு புறப்பட்டு போன அவர்களுடைய பெயர்கள் பரலோக புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. ராஜாவை காப்பாற்றுவதற்காக தன் ஜீவனை பணைய வைத்தவனுடைய பெயர் நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. கர்த்தரனை கவனிக்கிறார் என்று பயத்தோடு பேசினவருடைய பெயர்கள் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. சத்தியத்திற்கு சாட்சியாய் நின்றவர்களை யுத்த புஸ்தகத்தில் தேவன் எழுதினார். நான் இன்னைக்கு இந்த அதிகால வேளையில் சொல்லுகிறேன், தோல்வியின் பட்டியலில் வர வேண்டிய பெயர்கள் அல்ல, ஜெயித்த பட்டியலில் வர வேண்டிய பெயர்கள். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில பட்டியலில் இருந்து உன் பெயர்கள் நீக்கப்பட்டு ஜெயித்தவர்கள் பட்டியலில் உன்னை கொண்டு வர விரும்புகிறார். கிராமங்கள் தோறும் சபைகள் பட்டியலில் உன் சபை வரட்டும். சபைகள் இல்லாத இடத்தில் சபைகள் கட்டப்பட்ட பட்டியலில் லோத்துக்கு ரூத்தினுடைய வாழ்க்கைக்கு தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது. ஆனால் 1 ராஜாக்கள் 18:5 சமாரியாவில் கொடிய பஞ்சம் உண்டாயிருந்த போது உபதியா ஒரு வழியாகவும் ஆகாப் ஒரு வழியாகவும் போனான். சீக்கிரமா கவனிக்கிறீங்களா? 2 வழிதான் இருக்கு. அதுல ஒரு வழியை ஆகாப் தெரிந்து கொண்டான், இன்னொரு வழியில உபதியா போகிறான். சிலருக்கு தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. ஊழியத்தை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். அந்த தெரிந்து கொண்ட வழியில போக முடியாத உபதியா நியமிக்கப்பட்ட வேற வழியே இல்லை. 2 வழிதான் இருக்கு. ராஜா ஒரு வழியில போறாரு, இனி ஒரு வழிதான் இருக்கு. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த வழியில போய் தான் ஆகணும். என் வாழ்க்கையை தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை எனக்கு கிடைக்கல, என் படிப்பை தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை எனக்கு கிடைக்கல, என் ஊழியத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை எனக்கு கிடைக்கலன்னு யாராவது சொல்றீங்களா? நீங்கள் பாக்கியவான்கள். அப்படி தன் வாழ்க்கையை தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை உபதியாவுக்கு கிடைக்காததனுடைய விளைவு, அந்த வழியிலே போன போது அவனுக்கு எலியா எதிர்கொண்டு வந்தான். எலியா எதிர்கொண்டு வந்தான். எலியா எதிர்கொண்டு வந்தான். எலியா எதிர்கொண்டு வந்தான். நல்ல கவனமா கேளுங்க. ஒரு 2-3 நிமிஷம் இந்த இடத்துல கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்படும் போது 1 ராஜாக்கள் 18:1 வாசிக்கிறோம். வாக்குத்தத்தம் ஆகாப்புக்கு தான். வாக்குத்தத்தம், நீ போய் உன்னை ஆகாப்புக்கு காண்பி. இப்போ உபதியா தன்னை, எலியா தன்னை யாருக்கு காண்பிச்சிருக்கணும்? எதுவா சொல்லுங்க. ஆகாப்புக்கு தான் காண்பிச்சிருக்கணும்.
ஆனா ஆகாப்புக்கு காண்பிக்கல, தன்னை ஒபதியாவுக்கு காண்பித்தான். உங்க வழியை நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னா you will miss your prophecy. உங்கள் வழியை நீங்க தெரிந்து கொள்ளுவீங்கன்னா உங்களை சந்திக்கிற வாக்குத்தத்தம் உங்களை சந்திக்காது. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் இருந்தும் அந்த வாக்குத்தத்தம் அவங்களை ஏன் சந்திக்கல? அந்த வாக்குத்தத்தம் அவங்களை ஏன் சந்திக்கல? நீ போய் உன்னை ஆகாப்புக்கு காண்பி. ஆனா ஆகாப்பை எலியா சந்திக்கலையே. ஏன்? தன் வழியை தான் தெரிந்து கொள்ளுகிற எந்த மனிதனுக்கும் வாக்குத்தத்தம் எதிர்படாது. வாழ்க்கையில் எத்தனை வாக்குத்தத்தங்களை தவற விட்டுட்டோம். சுய வழியில போய், சுய இஷ்டத்தின்படி போய், சுய விருப்பத்தின்படி போய். ஆனா உபதியா நியமிக்கப்பட்ட வழியில போகிறான். அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. எலியாவை பார்க்கணுன்னோ, எலியாவை சந்திக்கணுன்னோ, எலியாவோடு நடக்கணுன்னோ அவனுக்கு ஒரு எக்ஸைட்மெண்டே இல்லை. எக்ஸைட்மெண்ட் இருந்திருந்தா எலியாவை பார்த்த போது இவன் செல்ஃபி எடுத்திருக்கணுமே, எலியாவை பார்த்த போது சந்தோஷப்பட்டு களி கூறி இருக்கணுமே. ஆனா அந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அவன் எலியாவை பார்த்த உடனே சொன்ன வார்த்தை, நான் என்ன பாவம் செய்தேன்னு கேட்கிறான் பாஸ்டர். எலியாவை சந்திச்ச உடனே, ஐயோ நீர் என் ஆண்டவனாகிய எலியாவல்லவா, எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சதுன்னு சொல்லல. அதற்கு மாறாக நான் என்ன பாவம் செய்தேன் கேட்கிறான். ஏன்னா அவன் எலியாவை எதிர்பார்க்கவே இல்லை. எலியா தன்னை சந்திக்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளை பார்த்து சொல்றேன், தெரிந்து கொள்ளப்பட்ட வழியிலே உங்கள் இஷ்டத்திற்கு போகாமல் உங்களுக்கு நியமிக்கப்படுகிற வழி, பெற்றோர்கள் மூலமாய் நியமிக்கப்படலாம், ஊழியர்கள் மூலமாய் நியமிக்கப்படலாம். அந்த வழியிலே ஸ்தோத்திரத்தோடு போவீர்களானால் அநேகர் ஏங்கி கிடக்கிற எலியா உனக்கு எதிர்கொண்டு வருவார். இந்த எலியா ஒரு கதை இல்லை. எலைஜா இஸ் நாட் a story. ராஜாக்களும் அதிகாரங்களும் பெரிய பெரிய பிரபுக்கள் தேடி தேடி அலுத்து போன எலியாவை ரொம்ப சாதாரணமாய் அவன் தரிசிக்கிறான். என்ன காரணம் தெரியுமா? நியமிக்கப்பட்ட வழியிலே போகிறவனுக்கு பெரிய பெரிய காரியங்கள் கூட சாதாரணமாய் எதிர்பட்டு வரும். சிலர் போராடியும் கிடைக்காத விஷயம் சிலருக்கு சாதாரணமா கிடைக்கும். கொஞ்சம் உற்சாகமா இருங்களேன். சிலருக்கு போராடியும் கிடைக்காத விஷயம் சிலருக்கு ரொம்ப சர்வ சாதாரணமா கிடைக்கும். ஏன்னா நியமிக்கப்பட்ட வழி, அவங்களுக்கு விருப்பங்கள் இல்லை, அவங்களுக்கு ஆசை இல்லை, அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. அவர்கள் நியமிக்கப்பட்ட வழியிலே போகிறவர்கள். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க சீக்கிரமா. அவர்கள் நியமிக்கப்பட்ட வழியிலே போகிறவர்கள். அவங்களுக்கு சொந்த விருப்பங்கள் அல்ல, அவங்களுக்கு சொந்த திட்டங்கள். they don't have any personal agenda. அவங்களுக்கு தன்னுடைய தலைமை நியமிக்கிற வழியிலே போகிறவர்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஆசையும் இல்லாமல் நியமிக்கப்பட்ட வழியிலே போகிறவன். ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 12-13 வசனத்திலே உபதியா கேட்கிறார். எசேபேல் தீர்க்கதரிசிகளை கொல்லுவதற்கு வகை தேடும் போது 50 தீர்க்கதரிசிகளை கெபிகளுக்குள் வைத்து பராமரித்து வந்த செய்தியை என் ஆண்டவன் உமக்கு அறிவிக்கவில்லையோன்னு கேட்கிறான். அப்ப எலியா சொல்றாரு, அறிவிச்சதுனாலதான் உன்னை நான் தேடி வந்திருக்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் அப்பமும் தண்ணீரும் கொடுத்தேனே, எனக்கு திரும்ப அப்பமும் தண்ணீரும் கிடைக்கலையேன்னு சொல்றார். பேசவா முடிச்சிடவா? சொல்லுங்க சொல்லுங்க ஏமா, பேசவா முடிக்கவா? சொல்லுங்க. அப்பமும் தண்ணீரும் கொடுத்தேன், எனக்கு திரும்ப அப்பமும் தண்ணீரும் கிடைக்கல. மனுஷனுடைய மனநிலைமை கொடுத்ததை திரும்ப எதிர்பார்க்கிறான். தேவனுடைய மனநிலைமை, உன்கிட்ட அதிகம் இருக்கிறத நீ கொடுக்கிற, உன்கிட்ட இருக்கிறதையே நான் திரும்ப தர்றதுனால லாபம் என்ன? அதனால நான் ஒண்ணு செய்ய போகிறேன். நீ தந்தது அப்பமும் தண்ணீரும், ஆனா நான் உனக்கு திரும்ப தரப்போகிறது இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒன்று.
செட் எப்படி வேலை செய்யுது தெரியுமா சிஸ்டர்? நான் ஆண்டவருக்கு இதை கொடுத்தேன், ஆண்டவர் எனக்கு திரும்ப அதை தரணும். நான் எக்ஸஸ் இருக்கிறதானே கொடுக்குறேன், என்கிட்ட எக்ஸஸா இருக்கு. பாஸ்டர், பஞ்ச காலத்துல ஒருத்தன் தீர்க்கதரிசிகளுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்கணும்னா அவங்கிட்ட எவ்வளவு இருந்திருக்கணும்? நீங்களும் அப்படித்தான் இருக்கீங்களா? அதிகமா இருந்திருக்கு. பஞ்ச காலத்துல சமாரியாவிலோவெனில் பஞ்சம். அப்ப பஞ்ச காலத்துல ஒரு நாள் கொடுத்தான் இல்ல, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்ல, இட்ஸ் ஃபார் a long time. அப்ப அவன்கிட்ட எக்ஸஸா இருக்கு. நான் சொல்றேன், என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்கிறேன், ஆனா என்கிட்ட இல்லாததை கண்டுபிடித்து அவர் எனக்கு தருவான். I repeat again. திருப்பூர் மாவட்டத்துக்கிட்ட இருக்கிறத நீங்க கொடுங்க, உங்ககிட்ட இல்லாததை தேடி கண்டுபிடிச்சு அவர் தருவான். உங்ககிட்ட பலம் இருக்கா கொடுங்க, உங்ககிட்ட நேரம் இருக்கா கொடுங்க, உங்ககிட்ட முழங்கால் இருக்கா கொடுங்க, உங்ககிட்ட கண்ணீர் இருக்கா கொடுங்க. ஆனா அவர் திரும்ப தரும்போது திருப்பூர் மாவட்டத்துக்கு தேவையான ஒன்றை, உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று, உங்க குடும்பத்துக்கு தேவையான ஒன்று, காலத்தாலும் மறக்க முடியாத ஒன்று. நீ கொடுத்த அப்பத்தை புசித்தால் மறுபடி பசி உண்டாகும், நீ கொடுத்த தண்ணீரை குடிச்சா மறுபடி தாகம் உண்டாகும். ஆனா நான் உனக்கு திரும்ப தரப்போறது ஒரு காலமும் தாகம் எடுக்காத, தலைமுறை தலைமுறையால் நினைவு கூறப்படுகிற கிருப 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 ரமலத்தரா அல்பனாசிகா. வாயத்திறங்க வாயத்திறங்க. கொஞ்சம் ஊழியர்கள், கொஞ்சம் ஒப்பு கொடுப்போம், கொஞ்சம் ஜெபிப்போம், கொஞ்சம் ஜெபிப்போம். எங்களால முடிஞ்ச உபவாசத்தை நாங்க கொடுக்கிறோம், எங்களால முடிஞ்ச சத்தத்தை நாங்க கொடுக்கிறோம், எங்களால முடிஞ்சதை நாங்க கொடுக்கிறோம். ஆனா நீர் எங்களுக்கு திரும்ப தரும்போது எங்க கிட்ட இல்லாததை, எங்களுக்கு தேவையானதை, எங்க சரி ஊழியர்கள் கூட ஜெபிக்க ஆயத்தம் இல்லையா? கொஞ்சம் வாய்களை திறந்து ஜெபிங்க. ஓ ராமா ஷாதரா ரீகதா ராமாயா சதா. கொஞ்சம் வாய் திறப்போம், கொஞ்சம் வாய் திறப்போம், கொஞ்சம் வாய் திறப்போம். சுனேமியாள் எலிசாவுக்கு கட்டில் கொடுத்தாள், மேஜை கொடுத்தாள், நாற்காலி கொடுத்தாள், மேல் வீட்டறையை கொடுத்தாள், அவகிட்ட இருந்ததை கொடுத்தாள். ஆனா எலிசா அவளுக்கு திரும்ப மேஜை கொடுக்கல, நாற்காலி கொடுக்கல, அவ பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்தா. இன்னைக்கு உங்க கூடாரத்துல சோதனை போடுறாரு, நீங்க என்ன கொடுத்தாலும் பரவாயில்லை, ஆனா இப்போ உனக்கு என்ன தேவையோ அதை கண்டுபிடித்தவர் தரட்டும். வாயை திறந்து ஜெபிங்களே, வாயை திறந்து ஜெபிங்களே, கையை உயர்த்தி ஜெபிங்களே. எவ்வளவு அழகா ஜெபிக்கலாம். ஏசப்பா, என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்கிறேன், ஆனா நீங்க என்கிட்ட இல்லாததை தாங்கன்னு கேட்க பார்க்கலாம். கேளுங்க. எங்க இவ்வளவு கிளிப்பிள்ளைக்கு சொல்லி தந்த மாதிரி சொல்லி தந்த பிறகும் உங்களுக்கு ஜெபிக்க முடியல? என்ன? வாய் தரங்க, வாய் தரங்க, வாய் தரங்க சிஸ்டர். பாஸ்டர் சொல்லுவோம், பாஸ்டர் எனக்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்கிறேன், என்னிடத்தில் உள்ளதை நான் கொடுக்கிறேன், ஆனா நீங்க எனக்கு திரும்ப தரணும்னு நினைச்சீங்கன்னா என்கிட்ட இல்லாததை தாங்க, என்கிட்ட இல்லாததை தாங்க, என் ஊழியத்துல இல்லாததை தாங்க. ஆபிரகாம் கூடாரத்துக்குள்ளே போன தூதர்கள், ஆபிரகாம் கொடுத்தது அப்பமும் தண்ணீரும், ஆபிரகாம் கொடுத்தது அப்பமும் ஒரு இளம் கண்ணுக்குட்டியும். ஆனா தேவ தூதர்கள் திரும்ப கொடுத்தது ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு பிள்ளை. நான் இப்ப சொல்றேன், நீங்க கொடுத்தது உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்க. ரெடி டு கிவ். வேடிக்கைத்தான் பாக்குறீங்க, வேடிக்கைத்தான் பாக்குறீங்க, ஒரு ஃப்ளோல வர விட மாட்டேங்கிறீங்களே. வாயை திறந்து ஜெபிங்க. என்னால தாராளமா கொடுக்கக்கூடியதுன்னு சிலது இருக்கு. என்னால தாராளமா கொடுக்கக்கூடியதுன்னு இருக்கு. என்னால தாராளமா கொடுக்கக்கூடியது இப்படி பேசுறது. நான் என்ன சொன்னேன்? இங்க ஒரு அம்மா இருப்பீங்க, உங்களால தாராளம் கொடுக்க முடியாது உங்க கண்ணீர். இங்க ஒரு தேவ மனுஷன் இருக்கலாம், உங்களால தாராளமா கொடுக்க முடியாது உங்களுடைய முழங்கால். உபதியாவால தாராளமா கொடுக்கக்கூடியது அப்பமும் தண்ணீரும். ஆனா நான் திரும்ப அப்பமும் தண்ணீருமா தர மாட்டேன். உங்க கூடாரத்துக்கு என்ன தேவை?
இது எப்படி சொல்றேன்? நான் சரீர பிரகாரமானதை உமக்கு தர்றேன், எனக்கு நீங்க ஆவிக்குரியதா திரும்ப தாங்க. எனக்கு ஒரு 10 ஆத்துமாவா திரும்ப தாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்ல பிரசங்கம் பண்ணிட்டு கொல்லிமலை அந்த கர்மந்துறை என்று சொல்லப்படுகிற அந்த இடம், அங்கே ஒரு மிஷினரி பணித்தளத்துக்கு ஊழியத்துக்கு போனேன். அந்த மிஷினரியுடைய மகள் படிக்க அனுப்பப்படுறாங்க. என்கிட்ட ஜெபம் பண்ண சொன்னாங்க. அப்போ எனக்கு ஆவியில் ஒரு ஏவுதல், அந்த காணிக்கையை நீ அந்த பிள்ளைக்கு கொடுன்னு. நான் கொடுத்துட்டு சொன்னேன், என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு நீங்கள் திரும்ப தரணும்னு நினைக்கிறீங்கன்னா 2 வெளிப்பாடு தாங்க. ஸ்பிரிச்சுவலி எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க. இன்னைக்கு இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. சபையில மிஷினரி காணிக்க கொடுத்துட்டு திரும்ப எனக்கு காணிக்க வேணும்னு கேட்காதீங்க, எனக்கு ஒரு 10 ஆத்துமா தாங்கன்னு கேளுங்க. இதுக்கு மேல எப்படி புரிய வைக்க உங்ககிட்ட? என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்குறேன். என்கிட்ட என்ன இருக்கு? அப்பம் இருக்கு, தண்ணீர் இருக்கு. உபதியா கிட்ட அது இருந்துச்சு. உங்ககிட்ட ஜெபம் இருக்குன்னா ஜெபத்தை கொடுங்க. உங்ககிட்ட நேரம் இருக்குன்னா நேரத்தை கொடுங்க. உங்ககிட்ட எது எக்ஸஸா இருக்கோ அதை கொடுங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்கு எது தேவையோ அது ஆவிக்குரிய ரீதியில திரும்ப தருவார். ஆனா ஒண்ணு சொல்றேன், அவர் திரும்பி தரக்கூடியது காலத்தால் அழியாதது, காலத்தால் அழிக்க முடியாதது, தலைமுறைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு வல்லமை. ஒரு வியாக்கியான வரத்தை தருவார், ஒரு சுகமளிக்கிற வரத்தை தருவார், ஒரு போதிக்கிற கிருபையை தருவார், ஆத்துமாக்களுக்காக அழுது ஜெபிக்கிற ஒரு கிருபையை தருவார். எனக்கு ஸ்பிரிச்சுவலா ரிட்டர்ன் பண்ணுங்க. ஆனா உபதியாவால எலியாவை பெரிய விஷயமா பார்க்க முடியல. நான் சொல்றேன், ஆண்டவர் சில நேரம் உங்களுக்கு திரும்ப தரக்கூடிய பொக்கிஷங்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எடுத்த உடனேயே நேசிக்கப்படத்தக்கதாக இருக்காது, எடுத்த உடனேயே விரும்பத்தக்கதாக இருக்காது, பார்த்த உடனேயே பெருசா தந்துட்டார்னு சொல்ல தோணாது. ஆனா பின் நாட்கள்ல உங்களுக்கு தெரிய வரும், அநேகருக்கு கிடைக்காத ஒன்றை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார், அநேகர் பெறாத ஒன்றை என் சிரசின் மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். முதல்லயே தெரியாது, முதல்ல கண்டுபிடிக்க முடியாது. எந்த கிருபைகளும் எந்த அற்புதங்களும் லேபிள் ஒட்டி வர்றதில்லை. நான் அற்புதம், நான் அடையாளம் வர்றதில்லை. அந்த எலியா வந்த போது உபதியாவால ஏற்றுக்கொள்ள முடியல, உபதியாவால ரசிக்க முடியல, உபதியாவால சந்தோஷப்பட முடியல. ஆனா பின் நாட்கள்ல யாரோ சொன்னாங்க, உங்களுக்கு தெரியுமா, உனக்கு தரிசனமான எலியா உலகத்தால் தேடப்பட்டவன், உலகத்தால் பலருக்கும் கிடைக்காதவன் உனக்கு இலவசமாய் கிடைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த முழு ஜெபத்துல கர்த்தர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை தாராளமாய் கொடுக்க முன்மாறுங்க. கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். என்கிட்ட நேரம் இருக்கு, நான் நேரத்தை கொடுக்கிறேன். என்கிட்ட சத்தம் இருக்கு, நான் சத்தத்தை. ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, யாரும் நிர்விசாரமா இருக்க கூடாது. என்கிட்ட என்ன இருக்கோ நான் அதை கொடுக்க போறேன். என்கிட்ட எது அதிகமா இருக்கு, கொஞ்சம் வாயத்தரங்க சிஸ்டர், வாயத்தரங்க பிரதர், வாயத்தரங்க. என்கிட்ட எது அதிகமா இருக்கு, பரிசுத்தவான்களே, எது உங்ககிட்ட அதிகமா இருக்கு, பாஸ்டர் எது உங்ககிட்ட அதிகமா இருக்கு, எது அதிகமா இருக்கு, உதவி செய்யக்கூடிய என்ன அதிகமா இருக்கா, மற்றவங்களுக்காக பரிந்து பேசக்கூடியது அதிகமா இருக்கா, எது அப்பமும் தண்ணீரும் அதிகமா இருந்ததை அவன் கொடுத்தான். எது உங்ககிட்ட எக்ஸஸா இருக்கு அதை கொடுங்க. இல்லாததை கொடுக்க சொல்லல, அதிகமா உங்ககிட்ட இருந்து சுரக்கிறது எது? ஜெபிங்க. கஷ்டப்படாம உங்ககிட்ட இருந்து சுரக்கிறது எது? கஷ்டப்படாம உங்ககிட்ட இருந்து சுரக்கிறது எது? கஷ்டப்படாம உங்களில் இருந்து சுரக்கிறது எது? இவ்வளவுதான் சத்தமா? சிலருக்கு தாராளமாய் ஜெபம் சுரக்கிறது, சிலருக்கு தாராளமாய் கண்களில் கண்ணீர் சுரக்கிறது, சிலரை எத்தனை மணி நேரம் விட்டாலும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அது அவர்களுக்குள் இருக்கிற சுரப்பிகள், அது அவர்களுக்குள் இருக்கிற சுரப்பிகள். எல்லாரும் ஜெபிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். மோசே சொன்ன மாதிரி எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். கொஞ்சம் கைகளை உயர்த்துகளே. முழங்கால் போட்டாலே கண்ணுல தார தாரையா தண்ணீர் வருமே.
அந்த சுரப்பிகள் தாராளமாய் தேவனுக்காக சுரக்கப்படட்டும். தனி மனித சுவிசேஷம் தாராளமாய் சுரக்குதா, சுரந்து வரட்டும். நீங்க வாய் தரங்க, தாராளமாய் சுரக்கட்டும். கொஞ்சம் வாய் திறந்து தாராளமாய் சுரக்க வேண்டியது தாராளமாய் சுரந்து வரட்டும். இல்லாததை கொடுக்க சொல்லல, இல்லாததை கொடுக்க சொல்லல, இல்லாததை கொடுக்க சொல்லல. தாராளமாய் அண்ணே, தாராளமாய் பாட்டு பாடுற கிருபை, ஆராதிக்கிற கிருபை, சுவிசேஷம் அறிவிக்கிற கிருபை, யாராகிலும் ஒருவர் சத்தியத்துக்குள்ள நடத்துகிற கிருபை தாராளமாய் சுரந்து வருதா, சுரந்து வரட்டும். பஞ்ச காலத்துல சுரந்து வரட்டும். எவ்வளவுக்கு கொடுக்க முடியுமோ அப்பத்தில் தண்ணீர் கொடுங்க. ஆனா நான் உனக்கு திரும்ப தரும்போது ஆவிக்குரியதாய் திரும்ப தருவேன். உன் எல்லைகளில் இல்லாத ஒன்றை என்ன சுரக்குது நிதானிச்சு பாருங்க. எந்த கட்டாயமும் இல்லாமல், யாருடைய அழுத்தமும் இல்லாமல், ட்ரைனிங் எடுக்காம, பயிற்சி இல்லாமல், யாருடைய ஒத்தாசையும் இல்லாமல் என்னிடத்தில் சுரக்கிற அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் தாராளமா கொடுங்க, தாராளமா கொடுங்க. தேவ பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளட்டும். சீக்கிரம், டைம் ஆகுது, சீக்கிரம். வராத ஒன்றை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றதை விட்டுட்டு ஜெபிங்கன்னு தானே சொல்றேன். அண்ணே கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. வராத ஒன்றை கஷ்டப்பட்டு வர வச்சு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. பஞ்ச காலத்திலும் தாராளமாய் உன்னிலிருந்து விநியோகிக்கப்படுகிற அப்பமும் தண்ணீரும் உண்டு. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல, எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு எனக்கு தெரியல. சீக்கிரமா நான் முடிக்கிறேன். சீக்கிரம் கைகளை அசைச்சு தாராளமா என்னிலே சுரக்கிறேன். ட்ரைனிங்கே வேண்டாம், ட்ரைனிங்கே வேண்டாம். அவங்களை யாரும் டியூன் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டமே வேண்டாம். அவன் ஒரு ஆளு 100 பேருக்கு கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவனுக்கு உண்டு. அப்படி சில சுரப்பிகள் இங்க இருக்கு, அப்படி சில ஜப சுரப்பிகள் இங்க இருக்கு, சுவிசேஷ சுரப்பிகள் இங்க இருக்கிறது, சிறுவர்களுடைய சுரப்பிகள் இருக்கிறது. அட் டைம்ல 100 பேருக்கு பங்களித்து கொடுக்கக்கூடிய, அட் டைம்ல 100 பேருக்கு பங்களித்து கொடுக்கக்கூடிய. நான் அடிக்கடி சொல்றேன், என்கிட்ட இருக்கிறத வஞ்சகம் இல்லாம நான் தர்றேன். என் கூட சேர்ந்து ஜெபிங்களே, எங்க கிட்ட இருக்கிறத வஞ்சகம் இல்லாம தர்றோம். இந்த பஞ்ச காலத்துல வஞ்சகம் இல்லாம தர்றோம், இரவு பகலு தர்றோம். கொஞ்சம் கதறுகளே, ஆத்துமபாரம் வரட்டும். இன்னைக்கு இல்லாததை கொடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுகிற ஒரு கூட்டம், தன்னிடத்தில் சுரக்காத ஒன்றை சுரக்க பண்ணுகிற ஒரு கூட்டம். ஆனா தாராளமாய் உனக்குள்ளே கொடுப்பதற்கென்று தேவன் சிலதை ஏற்கனவே நியமித்து வைத்திருக்கிறார். தாராளமாய் கொடுக்கக்கூடிய அந்த ஜபாவி, தாராளமாய் கொடுக்கக்கூடிய கண்ணீர், தாராளமாய் கொடுக்கக்கூடிய கால்கள், தாராளமாய் கொடுக்கக்கூடிய கைகள், அது சுரக்கட்டும், அது சுரக்கட்டும், அது சுரக்கட்டும், அது சுரக்கட்டும், அது சுரக்கட்டும், அது சுரக்கட்டும். வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா, வாழ முடியாதையா, வாழ உங்களை நீங்களே
என் தேவன் எனக்கு என்ன தேவையோ அதை திரும்ப தருவார். அது ஆவிக்குரியதாய் திரும்ப தருவார். ஆரம்பத்தில் அது பெருசா தோணலனாலும் பின்னாட்களிலே நீங்கள் பெற்றுக்கொண்டது விலை மதிப்பிற்குரியது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். கைகளை தட்டி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஏணியில ஏற வேண்டியவர்கள் ஏன் இறங்குறாங்க? தெரிந்து கொள்ளுதல். கை உயர்த்தி சொல்லுங்களேன், தெரிந்து கொள்ளுதல். வேகமா சொல்லுங்களேன், ஓன் செலக்ஷன். நீங்க எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? நான் தெரிந்து கொள்ள போறதில்லை, எனக்கு நியமிக்கப்பட்ட வழியிலே நான் போக போறேன். ஜஸ்ட் ட்ரை இட். போய் பாருங்க. அடுத்தவர்களுக்கு நியமிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் கூட உங்கள் வழியிலே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நினைக்கிறாங்க அவங்க மூலமா இது நடக்கும், இவங்க மூலமா நடக்கும், இந்த எழுப்புதல் அவங்க மூலமா வரும், இவங்க மூலமா இல்ல. நியமிக்கப்பட்ட பாதையிலே ஸ்தோத்திரத்தோடு போகிறவர்கள் அதற்கு சொந்தக்காரர்களாய் மாறப் போகிறார்கள். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? சாமானிய நபர்கள் மூலமாய் அது நிறைவேற போகிறது. பெரிய பெரிய ஆகாப்புகளை சந்திக்க இருந்த வாக்குத்தத்தம் சாமானிய உபதியாக்களை சந்திக்க போகிறது. ஐ ப்ரொஃபஸை சாதாரண விசுவாசிகளை சந்திக்க போகிறது. சாதாரண வாலிபர்களை சந்திக்க போகிறது. கைகளை தட்டி ஆர்ப்பரித்து ஜெபிங்க. சாதாரண சபைகளை சாதாரண ஒதுக்குப்புறத்தில் தேவ திட்டத்தின்படி நியமிக்கப்பட்ட வழியில போகிறவர்களுக்கு அது கிடைக்கும். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லூக்கா 15:25. லூக்கா 15:25. சீக்கிரம். என்ன? அவருடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் வீட்டிற்கு திரும்பி சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரனில் ஒருவனை அழைத்து, இது என்ன? அதற்கு அவன், உன் சகோதரன் வந்தான். அவன் மறுபடியும் போதும். உடனே அவன் உள்ளே போக மனதில்லாதிருந்தான் இருக்கு. முன்னேறி கொண்டிருந்தவன், முன்னேறி போய் கொண்டிருந்தவன் திடீர்னு நின்று விட்டான். கவனிக்கிறீங்களா? திடீர்னு நின்றுட்டான். சிலர் ஏறுவாங்க, சிலர் இறங்குவாங்க, சிலர் வாசல்ல நின்றுவாங்க. எவனும் போகவும் கூடாது, இறங்க கூடாதுன்னு. பாஸ்டர் இவன் போகவும் இல்லை இறங்கவும் இல்லை, வழியில நின்றுட்டான். உள்ளே போக மனதில்லாது இருந்தான். எங்க உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னா நீங்க தயவு செய்து வெளியில போங்கன்னு. 10 பேர் இருந்தாலும் முத்துக்களா இருக்கணும். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எழுப்புதல் வந்துடும். உள்ளே போக ஏற வேண்டியவன் நின்று போனான். தகப்பனுடைய உறவில் ஏறி போக வேண்டியவன் நின்று போனான். காரணம் என்ன தெரியுமா? கம்பேரிசன், ஒப்பிட்டு பார்க்கிறது. இந்த சபையோடு அந்த சபை, அந்த ஊழியரோடு இந்த ஊழியர், இந்த விசுவாசியோடு அந்த விசுவாசி. என்றைக்கு கம்பேரிசன் வருதோ, ஒப்பிட்டு பார்த்தது தம்பியோட, சண்டை போட்டது அப்பாவோட. ஒப்பிட்டு பார்த்தது தம்பியோட, சண்டை போட்டது அப்பா கிட்ட. அப்பா கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்தேன்? தகப்பனோ அவனை வருந்தி அழைக்கிறான், ஆனால் அவனோ உள்ளே போக மனதில்லாதிருந்தான். கம்பேரிசன். அவனுக்கு செய்துட்டார், எனக்கு செய்யல. அவனை பயன்படுத்துறார், என்ன பயன்படுத்தல. அவனுக்கு கொடுத்துட்டார், எனக்கு கொடுக்கல. ஆனா நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? இல்ல, நீங்க வேற, அவங்க வேற. உங்களை அழைத்த அழைப்பு வேற, அவங்களை அழைத்த அழைப்பு வேற. ஊழியத்தில் வித்தியாசம் உண்டு, வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆனால் ஆவியானவர் ஒருவரே.
கம்பாரிசன். எனக்கு ரொம்ப அந்த ஆவியிலிருந்து வெளியில வர்றதுக்கு நான் ரொம்ப பாடுபட்டேன். ஏன்னா ரொம்ப சின்ன வயசுல ஊழியத்துக்கு வந்ததுனால, அனுபவம் உள்ள ஊழியக்காரர்களோடு நிற்கிறதுனால எனக்கு கம்பாரிசன் அதிகம். இப்ப நாம் பேசி ஒரு ஊழியத்தில் ஜெயிக்கணும்னா அவரு கிருபை தந்தாதான் உண்டு. சிலருக்கு அவர் கிருபை இல்லைன்னாலும் அவங்க பேரே போதும். சிலர் பேரே போதும், அவங்க பிரசங்கமே பண்ண வேண்டாம், அவங்க சும்மா கை தட்டுவாங்க. தமிழ்நாடே அவங்க பேருக்கே கைத்தட்டு வரும். இப்ப எங்களுக்கு என்ன தோணும்? 2.5 மணி நேரம் உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணுவோம், எல்லாரும் தூங்குது. இப்ப எனக்கு கம்பாரிசன் வருமா வராதா? கண்டிப்பா வரும். அப்ப ஆண்டவர் கற்றுக் கொடுத்தா, நீ அவங்களோட உன்னை கம்பேர் பண்ணாத. 1 கொரிந்தியர் 12:14 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் நாம் ஒரே சரீரமா இருந்தாலும் வெவ்வேறு அவயவங்களா இருக்கிறோம். சீக்கிரம் சொல்லுங்க, வெவ்வேறு அவயவங்களா இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் குடல் கிட்னியோட சண்டை போட்டதை நான் பார்த்ததில்லை. நேற்று சாயங்காலம் குடலுக்கும் கிட்னிக்கும் நடந்த சண்டையில் திருப்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதிவு செய்திருக்கிறதுன்னு நான் கேள்விப்பட்டதே இல்லை. கண்ணுக்கும் காதுக்கும் நடந்த சண்டையில் கைகலப்புண்டாகி 3 வழக்குகளில் அவர்கள் 3 பிரிவுகளில் அவர்கள் மேல் வழக்கு பதிவு போடுறதே இல்லை. ஏன்னா கண்ணுக்கு தெரியும் என் வேலை வேற, காதுக்கு தெரியும் என் வேலை வேற, உறுப்புகளுக்கு தெரியும் என் வேலை வேற. இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஒவ்வொரு உறுப்பு. தேவராஜ்யத்தில் ஒவ்வொரு உறுப்பு கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இங்க இருக்கிற அநேக உறுப்புகள் இருக்கு. அந்தந்த உறுப்புகள் அந்தந்த வேலையை தெரிஞ்சிட்டு அந்த நான் யார் நான் இப்படி சொல்றேன். நீ மோசையானால், நீங்கள் மோசையானால் வாய், நீ சாமுவேலானால் காது, இதோ நீ மரியாளானால் கர்ப்பப்பை, நீ சாலமோனானால் ஞானம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உறுப்பை கத்த தந்திருக்கிறார். அந்தந்த உறுப்பு அந்தந்த வேலையை செய்துட்டாலே சபையாகிய சரீரம் சரியாய் இயங்க தொடங்கும். கொஞ்ச நேரத்தில் இந்த கூட்டம் முடிய போகுது. ஆனா ஒண்ணு நான் கேட்கிறேன், நான் எந்த உறுப்பு? வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, தேவராஜ்யத்தில் வேடிக்கை பார்க்காதீங்க. ஆண்டவரே, என்ன எந்த உறுப்பா வச்சிருக்கிறீங்க? என்ன உறுப்பா வச்சிருக்கிறீங்க? சில உறுப்புகள் வெளியில தெரியும், சில உறுப்புகள் வெளியில தெரியாது. ஆனா வெளியில இருக்கிற உறுப்புகளை விட உள்ளிருக்கிற உறுப்புகளுடைய வேலைப்பாடு அதிகம். இன்றைக்கு காலையில உள்ளுறுப்புகள் சிலது இந்த சத்தத்தை கேட்கிறது. வெளியில குடல் தெரியாது, ஆனா குடலுடைய வேலைப்பாடு அதிகம். கணையம் வெளியே தெரியாது, சிறுநீரகம் வெளியே தெரியாது. இதோ ஆனா அந்த உறுப்புடைய வேலைப்பாடு சரீரத்தில் அதிகம். திருப்பூர் பட்டணத்தில் மறைந்திருக்கிற சில உறுப்புகள் இருக்கிறது. நீ யூடியூப்ல வர மாட்டீங்க, நீ இன்ஸ்டாகிராம்ல வர மாட்டீங்க. ஆனா சபையாகிய சரீரத்தில் உன் பங்கு பெரியது. கேளுங்க, ஆண்டவரே, நான் எந்த உறுப்பு? மனுஷன் கண்டதையும் சாப்பிடுறான், அதை ஜீரணம் பண்ணி தேவையில்லாததை வெளியிலையும், தேவை உள்ளாததை வெளியிலையும், தேவை உள்ளதை மட்டும் சரீரத்துக்கு பங்களித்து கொடுக்கிற ஒரு குடலாயிருந்து விடுங்கள். ஒருவேளை சில உறுப்புகள் முந்தி பயன்படலாம், சில உறுப்புகள் பிந்தி பயன்படலாம். ஆனா நான் பயன்படுவேன். வாயை தெரிந்த உலகத்துக்கு குடலை தெரியாது, குடலின் உருவம் என்னதென்று தெரியாது. குடலுக்கு அழகு இல்லை. ஆனா குடல் இல்லைன்னா நீ சாப்பிட்டதெல்லாம் நாரி போயிடும். தமிழே தெரியாதா? என் உறுப்பு என்ன? பாஸ்டர், தேவராஜ்யத்தில் நான் யாருன்னு கண்டுபிடிச்ச பிறகு எனக்கு காம்படிஷனே இல்லை. நீங்களும் என்ன கைவிட்டுறாதீங்க. தேவராஜ்யத்தில் நான் யாருன்னு தெரிஞ்சிட்டா எனக்கு போட்டியே இல்லை.
எனக்கு போட்டி நான் தான். ஏன்னா இந்த சரீரத்தில் இந்த வேலையை என்ன தவிர வேற யார் செய்ய முடியும்? என்கிட்ட ஆண்டவர் சொன்னார், நீ அவங்கள பார்க்குற இவங்கள பார்க்குற, ஆனால் உன் உறுப்பினுடைய வேலையை ஒன்றை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. குடிக்கிற தண்ணீரை சரியா ஜீரணம் பண்ணி வேண்டாத தண்ணீரை வெளியேவும் நல்ல தண்ணீரை உள்ளேயும் கொடுக்கிற உறுப்பு ஒன்றை தவிர வேற யார் இருக்கா? கரங்களை உயர்த்தங்க பார்க்கலாம். சில நல்ல உறுப்புகள் ஐயோ கையை உயர்த்தி அழகா ஜெபிக்கலாமே. தேவராஜ்யத்திலே சில அவயவங்கள் முன்னே, சில அவயவங்கள் பின்னாடி. இன்னைக்கு சில உறுப்புகளை பயன்படுகிறத பார்க்கிற உள்ளுறுப்பே, நீ பயன்படுகிற ஒரு காலம் வரப்போகிறது. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல. கைகளை உயர்த்துங்க. என்னைக்கு இந்த கம்பாரிசன் உடைகிறதோ அன்றைக்கு இந்த ஏணியில நீங்க அடுத்தடுத்து படபடபடன்னு ஏறி வர ஆரம்பிப்பீங்க. சீக்கிரம் சகோதரி, சபையில சிலர் பாடல் பாடுகிற உறுப்பா இருக்கலாம், ஆனா அதே சபையில உங்களை ஒரு ஜெப உறுப்பாக வைத்திருப்பார். சிலர் ஜெப உறுப்பாக இருக்கும்போது நீங்கள் பந்தி விசாரிக்கிற உறுப்பாக இருப்பீங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், அந்தந்த உறுப்பினுடைய வேலையை அந்தந்த உறுப்பை தவிர வேற யாரும் பெஸ்டா செய்ய முடியாது. கிட்னியினுடைய வேலையை வாய் செய்ய முடியாது. இதோ மலக்குடலுடைய வேலையை இதோ காது செய்ய முடியாது. ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லையா? கம்பாரிசன். நான் விடுற மாதிரி இல்லைன்னு சொன்னேன். ஜெபிச்சிருங்க. நான் அவங்கள மாதிரி இல்லை, நான் இவங்கள மாதிரி இல்லை, அவங்கள மாதிரி எனக்கு பாட்டு பாட வராது, அவங்கள மாதிரி எனக்கு பாட வராது, அவங்கள மாதிரி நான் இல்லை, அவங்கள மாதிரி எனக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஒரு பிரத்யேக உறுப்பாக தேவராஜ்யத்திலே வடிவமைத்து வைத்திருக்கிறார். இந்த வேலையை நீங்க மட்டும்தான் செய்ய முடியும். அதை தான் பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார், குமாரனாகிய தீமோத்தேயுவே, இதோ என்னை போல உங்களை விசாரிக்க அவனை போல என்னிடத்தில் வேறு ஒருவனும் இல்லை. இன்னைக்கு இந்த ஆடிட்டோரியத்தில் சில விசேஷ உறுப்புகள் இருக்கிறது. உங்க வேலையை நீங்க மட்டும்தான் செய்ய முடியும். உங்க உறுப்பு என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க யாரோடும் போட்டி போட மாட்டீங்க. இந்த ஏணியில இறங்கு வரிசையில் அல்ல, ஏறிக்கொண்டே இருப்பீர்கள். ஜெப உறுப்புகள் கண்டுபிடிக்கப்படட்டும், சுவிசேஷ உறுப்புகள் தன்னை கண்டுபிடிக்கட்டும், வேதத்தை போதிக்கிற உறுப்புகள் கண்டுபிடிக்கப்படட்டும். தேவ வல்லமை இறங்கி வரட்டும். நல்ல இன்னைக்கும் எங்கேயோ ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறோமா? இன்னைக்கு நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். இன்றைக்கும் நீங்கள் யார் என்று கண்டுபிடிக்கப்படவில்லை. Who you are in Christ. இந்த ராஜ்யத்திலே கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார்? தேவனுடைய பாரத்தை சொல்றதுக்காகவே சில உறுப்பு வச்சிருப்பார், ஜெபிப்பதற்காகவே சில உறுப்பு வச்சிருப்பார். அந்தந்த உறுப்பு அந்தந்த வேலையை செய்துட்டாலே சபையாகிய சரீரம் நல்ல இயங்கும். ஒரு உறுப்பு சரியா வேலை செய்யலனாலும் சபையினுடைய செயல்பாடு பாதிக்கப்படும். திருப்பூர் மாவட்டத்தில் அந்தந்த உறுப்புகள் வேலை செய்ய தொடங்கட்டும். கையசைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கம்பாரிசன் நான் முதல்ல சொன்னேன், தெரிந்து கொள்ளுதல் இந்த ஏணியில உங்களை இறங்கி போக பண்ணும். ரெண்டு, ஒப்பிட்டு பார்த்தல் உங்களை இறங்கி உங்களுக்கு தெரியாமலேயே இந்த ஏணியில இறங்கிட்டே இருப்பீங்க. நீங்க எத்தனை உபவாசித்தாலும், எத்தனை ஜெபம் பண்ணினாலும், எத்தனை பரிசுத்தவான்களுடைய செய்தியை கேட்டாலும் நீங்க இறங்கி கொண்டேதான் இருப்பீங்களே தவிர உங்களால ஏறவே முடியாது. நான் சொல்லி முடிக்க போகிறேன். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 7வது வசனம். நியாயாதிபதி உற்சாகமா இருக்கிறவங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கைகளை அசைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 7வது வசனம். சீக்கிரம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மற்ற ஜனங்கள் எல்லாரும் இந்த வார்த்தையை சேர்ந்து படிப்போம். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு திரும்பி போக கடவர்கள். இத சத்தமா சொல்லுங்களேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு திரும்பி போக கடவர்கள்.
இங்கிலீஷ்ல ரொம்ப பயங்கரமா இருக்கு, ரெஸ்ட் ஆஃப் தெம் கோ ஹோம். மற்றவங்க எல்லாம் திரும்பி போ சொல்லு. ஆண்டவர் கேட்கிறாரு, திரும்பி போறதுக்கா இவ்வளவு தூரம் ஏறி வந்தோம்? இவங்க ஏறி வந்தது ஒரு மலையில். இவர்கள் ஏறி 32,000 பேர் கிதியோனோடு கூட மீதியானியர்களை வீழ்த்துவதற்கு ஏறி வந்தார்கள். நான் சொல்றேன், ஏறுறது தான் கஷ்டம், இறங்குறது ரொம்ப ஈஸி. கொடைக்கானலுக்கு ஏறி போறது ரொம்ப கஷ்டம், இறங்குறது ஈஸி. இவ்வளவு தூரம் ஆகுதா, இவ்வளவு நேரம் ஆகுதா போய் சேர்றதுக்குன்னு தோணும். ஆனா இறங்குறது சடார்னு இறங்குன மாதிரி ஆயிரும். ஏறுறது தான் கஷ்டம், இறங்குறது ரொம்ப ஈஸி. ஏறுறது தான் கஷ்டம், இறங்குறது ரொம்ப ஈஸி. நான் ஏறி போன விதத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தேன், ஆனால் இறங்குவதற்கு மனசு வராது. ரெஸ்ட் ஆஃப் தெம் கோ ஹோம். 32,000 பேர் ஏறி போனார்கள் கிதியோனோடு மீதியானியர்களை வீழ்த்துவதற்கு. நான் சீக்கிரம் முடிக்கிறேன். அதே 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பயமும் திகிலும் உள்ளவன் கீலேயாத்து மலையை விட்டு இறங்கி போக கடவன் என்று ஆண்டவர் சொன்ன போது 22,000 பேர் at one struck இறங்கி போனார்கள். 22,000. 22,000 பேர். நான் மறுபடியும் சொல்றேன், ஏறுறது கஷ்டம், இறங்குறது ஈஸி. ஏறுறது கஷ்டம், இறங்குறது ஈஸி. எது புரிஞ்சதோ இல்லையோ, இந்த ஒன்னாவது நம்ம மண்டைக்குள்ள நிற்கட்டும். ஏறுறது கஷ்டம், இறங்குறது ரொம்ப ஈஸி. ஒரு ஸ்தானத்தை அடைவது ரொம்ப கஷ்டம், ஒரு ஸ்தானத்தை விட்டு இறங்குறது ரொம்ப ஈஸி. சாட்சியாய் வாழுவது கஷ்டம், சாட்சி இழப்பது ஈஸி. பிரதிஷ்டையாய் வாழுவது கஷ்டம், பிரதிஷ்டை இழப்புவது ஈஸி. பாவம் செய்யாமல் வாழுவது கஷ்டம், பாவம் செய்வது எளிது. ஒரே அடியில் 22,000 பேர் இறங்கி போனார்கள். இப்ப மீது எத்தனை பேர் இருக்காங்க? 10,000 பேர். 16,000 தமிழ்ல எத்தனை? 10,000 பேர். 10,000. 4வது வசனம் படிக்கலாம். 4வது வசனம், கர்த்தர் கிதியோனை நோக்கி, நல்ல கவனிங்க, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு. அங்கே அவர்களை, நல்ல கவனிங்க, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். நல்ல கவனிங்க, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். கர்த்தருக்கும் கிதியோனுக்கும் மட்டும்தான் தெரியும் கர்த்தர் அவங்களுக்கு பரீட்சை வைக்கிறாருன்னு. 10,000 பேருக்கு தெரியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எது பரீட்சைன்னே நமக்கு தெரியாது. சீக்கிரம் சொல்லுங்க, எது பரீட்சைன்னே தெரியாது. இந்த கூட்டத்துல தூங்காம இருந்தா இப்படி ஒரு கிருபையை தருவேன்னு ஒரு பரீட்சை வைப்பார். ஆனா தூங்கிட்டீங்க, அவுட். எது பரீட்சைன்னு தெரியாது. தேவராஜ்யத்துல சொல்லிட்டு வைக்க மாட்டார் பரீட்சை. ஆதியாகமம் 22:1 வாசிக்க வேண்டாம். இவைகளுக்கு பின்பு ஆபிரகாமை தேவன் சோதித்தார். நமக்கு சொல்றாரு, ஆபிரகாமுக்கு சொல்லல. இவைகளுக்கு பின்பு தேவன் ஆபிரகாமை நமக்கு சொல்றாருமா, ஆனா ஆபிரகாமுக்கு சொல்லல. ஆபிரகாமுக்கு அது பரீட்சைன்னு. அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ண அவர்களை. ஆனா அந்த 10,000 பேர் என்ன நினைச்சாங்கன்னா, தண்ணி குடிக்க சொல்றாங்கன்னு. தண்ணி குடிக்க சொல்றாங்கன்னு நினைச்சாங்க. நான் முடிச்சிடறேன். என்ன நினைச்சாங்க? தண்ணி குடிக்க சொல்றாங்கன்னு சொன்ன உடனே சிலர்லாம் போய் நல்ல முழங்கால் போட்டு தண்ணி குடிச்சாங்க. சிலர் கையினால அள்ளி தண்ணி குடிச்சாங்க. ஆனா இவங்க மனசுல நினைச்சதெல்லாம், கர்த்தர் எங்களை கிதியோன் மூலமா தண்ணி குடிக்க சொல்றாருன்னு. ஆனா கர்த்தர் அவர்களுக்கு வைத்த பரீட்சை. கை உயர்த்தி சொல்லுங்க, பரீட்சை. பரீட்சை. இப்போ இது பரீட்சைனே அவங்களுக்கு. கொஞ்சம் கவனிச்சிருங்களேன், முடிச்சிடறேன். இது பரீட்சைனே அவங்களுக்கு. ஆனா தண்ணி குடிச்சு முடிச்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, இந்த கூட்டங்களை மட்டும் முன்னாடி போ சொல்லு, இவங்களை பின்னாடி போ சொல்லணும்னு. இவன் தலைய சொறிறான். எதுக்கு கர்த்தர் நம்மளை கீழே போ சொல்றாருன்னு. அப்போ ஒரு அடையாளம் நான் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில இறங்குறோம்னா ஏதோ ஒரு பரீட்சையில தோத்துக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இப்படி நான் பார்த்ததில்லை. நான் ஏன் இறங்குறேன்னு எனக்கு தெரியல.
நான் மறுபடியும் சொல்றேன், இந்த 10,000 பேருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. தண்ணி தானே குடிச்சோம், தண்ணி குடிச்சோம். தண்ணி குடிச்சதுக்கு பிறகு கிதியோன் சொல்றாரு, நீங்க எல்லாம் முன்னாடி போங்க, நீங்க எல்லாம் கீழே போயிருங்கன்னு. இவன் தலையை சொல்கிறான், தண்ணி தானடா குடிச்சோம். நீங்க நினைப்பீங்க தூங்க தானே செய்தோம், நீங்க நினைக்கலாம் சும்மா தானே சாஞ்சு உட்கார்ந்து இருந்தோம், கீழே போன்னு சொல்லிடுவார். உங்களுக்கு தெரியாது. இப்ப நான் சொல்றேன், எத்தனை பரீட்சையில தோத்தேன்னு எனக்கு தெரியலையே. எனக்கு சொல்லப்படாத எத்தனை பரீட்சையில நான் தோத்தேன்னு எனக்கு தெரியலையே. சொல்லப்படாத பரீட்சைகள்ல நான் ஜெயிக்கிறேன், நான் தோக்கிறேங்கிறதற்கு ஒரே ஒரு அடையாளம், நான் ஏறி கொண்டிருக்கிறேன். ஆனால் சொல்லப்படாத பரீட்சைகளில் நான் ஜெயித்துக் கொண்டிருக்கிறேன், நான் இறங்கி கொண்டிருக்கிறேன். ஆனால் சொல்லப்படாத பரீட்சைகள்ல தோற்கிறேன். ஆனா கர்த்தர் சொல்றார், எனக்கு தெரியாவிட்டாலும் அந்த பரீட்சைகளை ஜெயிக்க எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்கிறவங்க கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கடைசி கால எழுப்புதல் சொல்லப்படாத பரீட்சைகள். தேவ மனுஷன் கொஞ்சம் ஜெபிச்சிருவோம். சொல்லப்படாத பரீட்சை, குடும்ப பிரச்சனை அல்ல சகோதரி, it could be a test. கணவன் மனைவி இடையில நடக்கிற சண்டையாக இருக்கலாம், அது பிரச்சனை அல்ல, அது உனக்கான பரீட்சை. ஊழியத்தில் விட்டு கொடுக்க வேண்டியது ஒரு விட்டு கொடுக்க வேண்டியதல்ல, அது உங்களுக்கான பரீட்சையாக இருக்கலாம். பண விஷயம் ஒரு பரீட்சையாக இருக்கலாம். கவனிங்க, எது பரீட்சைன்னு என்னால கண்டுபிடிக்க தெரியல. ஆனா என் வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் நான் பரீட்சையா பார்த்துட்டா ஜெயிச்சிடலாம். தண்ணி குடிக்கிறத எவன் பரீட்சையா பார்ப்பான் பாஸ்டர்? ஆஃப்டர் ஆல் ஒரு டீ கடையில போய் டீ குடிக்கிறத பரீட்சையா பார்ப்போமா? ஆனா நீங்க கூட்டம் முடிச்சு போகும்போது சத்தம் போட்டுறக்கூடாது, கீழே யாரும் டீ பக்கம் நின்றக்கூடாது, அப்படியே போறணும் வீட்டுக்கு. ஏன்னா இவ்வளவு உற்சாகமா இருக்கீங்களே. நான் கேட்கிறேன், ஒரு தண்ணி குடிக்கிற இடத்த பரீட்சையின் இடமா ஒருத்தன் பார்ப்பானா? ஏக்கா சொல்லுங்கக்கா, பார்க்க மாட்டான். பரீட்சைக்குன்னு ஒரு சிச்சுவேஷன் வேண்டாமா பாஸ்டர்? ஆனால் இப்படியெல்லாம் பார்த்தா ஊழியம் செய்ய முடியாது பாஸ்டர். அதாவது நாங்கள் எல்லா முகத்தையும் பார்த்து ஊழியம் செய்ததுனால மான ரோசம் வைக்க ஒன்றும் இல்லை. முறைச்சா பார்க்குறீங்க. அதாவது ஒரு தண்ணி குடிக்கிறத பரீட்சையாக பார்க்க முடியுமா? சொல்லுங்க பாஸ்டர். ஒரு தண்ணி குடிக்கிறத பரீட்சையா பார்க்க முடியுமா? பிரச்சனைக்குன்னு ஒரு தகுதி வேண்டாம். ஒரு போத்திபார் வீடு, ஒரு 4 அடுக்க காவல், இதெல்லாம் ஒரு பரீட்சையா கன்சிடர் பண்ணலாம். தண்ணி குடிக்கிறத எப்படி சார் பரீட்சையா பார்க்க முடியும்? அவர்களை தண்ணீரிடமா இறங்கி போக பண்ணு. நான் தப்பா பேசுறேன்னா நீங்க எழுப்பி சொல்லணும் எங்களுக்கு. ஆஃப்டர் ஆல் தண்ணி குடிக்கிறத ஆண்டவர் சொல்ற, அவர்களை தண்ணீரிடமாய் இறங்கி போக பண்ணு. அதுல எங்க இச்சை இருக்கு? வாட் இஸ் தேர் பாஸ்டர்? அங்க என்ன தப்பு இருக்கு? தண்ணி குடிக்கிற இடத்துல ஒரு மனிதன் இடற முடியுமா? தண்ணி குடிக்கிற இடத்துல ஒரு மனிதனுடைய பரிசுத்தம் கெட்டு போகுமா? அப்போ பரீட்சைக்கு ஒரு தகுதி வேண்டாமா? அவன் இத பரீட்சைன்னு நினைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனா அது பரீட்சை. அப்போ வாழ்க்கையில எது வேண்டுமானாலும் எனக்கு பரீட்சையா இருக்கலாம். எது வேண்டுமானாலும் எனக்கு என் வீட்டில் நடக்கிற அன்றாடம் நடக்கிற சண்டை கூட தேவன் எனக்கு வைக்கிற பரீட்சையா இருக்கலாம். என் சபையிலே கர்த்தர் என்னை ஒரு விசுவாசியின் இடத்துல விட்டு கொடுக்கிற விஷயம் எனக்கு ஒரு பரீட்சையா இருக்கலாம்.
ஒரு மன்னிப்பு கேட்கிற விஷயம் தேவன் எனக்கு வைக்கிற பரீட்சையா இருக்கலாம். அப்ப அந்த பரீட்சையில நான் எப்படி ஜெயிக்கலாம்னு கேட்டா, எல்லாத்தையுமே பரீட்சையா பார்த்தா நான் ஜெயிச்சிடலாம். என் வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் பரீட்சையாக பார்த்தா, everything I want to see as a test. என் வீட்டில் ஒரு பிரச்சனை வருதா, ஒருவேளை இது பரீட்சையா இருக்கலாமோ? ஒருவரை மன்னிக்கிற விஷயம் வரும்போது இது பரீட்சையா இருக்கலாமோ? ஒரு விட்டு கொடுக்க வேண்டிய விஷயம் வரும்போது இது பரீட்சையா இருக்கலாமோ? ஒரு மறக்கிற விஷயம் பரீட்சையா இருக்கலாமோ? ஒரு பண விஷயம் பரீட்சையா இருக்கலாமோ? ஒரு பொய் சொல்லுகிற விஷயம் பரீட்சையா இருக்கலாமோ? எல்லாத்தையும் பரீட்சையா பார்த்துட்டா, அப்போ கிட்டத்தட்ட ஆண்டவர் சொன்னார், கையினால் அள்ளி நக்கி குடித்த 300 பேரை தவிர மற்ற எல்லாரையும் இறங்கி போ சொல்லுன்னு சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் தண்ணியில இறங்க சொன்னேனே தவிர 3 அசம்ஷன் சொல்றேன், அதோட நான் முடிக்கிறேன். ஒருவேளை எனக்கு இது பரீட்சையா இருக்கலாம், எனக்கு இது பரீட்சையா இருக்கலாம். 3 assumptions. ஒன்று, தண்ணீரிடமா இறங்கி போகத்தான் சொன்னேனே தவிர உன்னை தண்ணி குடிக்க சொல்லலை. நான் உங்களை ஏன் அடிக்கடி திரும்பி பார்க்கிறேன்னா, நீங்க என்ன உற்சாகப்படுத்துவீங்கன்னு. தேங்க்யூ. அசம்ஷன், தண்ணீரிடமா இறங்கி போக சொன்னேனே தவிர தண்ணி குடிக்க சொன்னாரா? 2, உங்கள் துருத்திகளில் தண்ணீரை நிரப்புங்கன்னு சொன்னாரா? தண்ணீரிடமா இறங்குங்கன்னு தான் சொன்னேன். 3வது அசம்ஷன், உங்க கை கால்லாம் கழுவுங்கன்னு சொன்னாரா? இல்லை. அப்ப தண்ணி குடிக்க சொல்லல, துருத்தியை நிரப்பிக்கொள்ளுங்கன்னு சொல்லல, கை கால்லாம் கழுவிக்கோங்கன்னு சொல்லல. ஆனா தண்ணீரிடமா இறங்கி போக சொன்னார். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம், நான் இறங்கி போ சொல்லுவேன். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா என்ன செய்றீங்கன்னு நான் பார்ப்பேன். என்ன செய்றீங்கன்னு நான் பார்ப்பேன். இந்த மொபைல் போனை கையில தந்துட்டு என்ன செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா என்ன செய்றீங்கன்னு நான் பார்ப்பேன். சாப்பாடு தந்துட்டு எவ்வளவு சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனா என்ன சாப்பிடுறீங்கன்னு நான் பார்ப்பேன். பணத்தை கையில தந்துட்டு என்ன செய்றீங்கன்னு பார்ப்பேன். அதுலதான் 9700 பேர் கட்டுப்பாட்டை இழந்து முழங்கால் படியிட்டாங்க, தோசிட்டாங்க. முழங்கால் படியிடுவது என்பது ஆராதனை செய்வது, வழிபடுவது, worshiping something. அதனாலதான் பேதுரு மீன்களுக்கு முன்பதாக முழங்கால் படியிடாமல் இயேசுவுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டார். எலியாட்ட ஆண்டவர் சொல்ல, பாகாலுக்கு முழங்கால் படியிடாத, அவன் பாதங்களுக்கு முத்தமிடாத 7000 பேரை நான் ஒழித்து வைத்திருக்கிறேன். அப்போ இந்த 9700 பேரும் தண்ணிக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டார்கள். ஆனா அந்த 300 பேர் மட்டும்தான் கட்டுப்பாட்டை இழக்காமல் தேவைக்காக தண்ணீரை எடுத்து குடித்தார்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்க ஏறி போங்க. கை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த கடைசி கால எழுப்புதலில் கட்டுப்பாட்டை இழந்த யாரும் ஏற முடியாது. கை உயர்த்துங்க, கை உயர்த்துங்க. நாம் ஜெபிக்க போகிறோம். தெரிந்தோ தெரியாமலோ அநேக பரீட்சைகளை தோக்குறோம், அநேக பரீட்சைகளை ஜெயிக்கிறோம். என் கூட இணைந்து ஜெபிக்கிறவங்க மட்டும் யாரும் தேறினவர்கள் என்று நினைத்து விடாமல் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்தி, தானியேல் சொன்னது போல, நாங்கள் பாவம் செய்தோம், தெரியலையே ஆண்டவரே, எங்க கட்டுப்பாட்டை இழந்தோன்னு தெரியலையே, கொஞ்சம் ஜெபிங்களே, கொஞ்சம் ஜெபிங்களே. எங்க கட்டுப்பாட்டை இழந்தோன்னு தெரியலையே, எங்க தவறு பண்ணணும்னு தெரியலையே. ஆனா எந்த பரீட்சையில தோற்றேன்னு சொல்லப்படல, அவர்களுக்கு சொல்லப்படல. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் மாத்திரம் தெளிவாக இருந்தது, இறங்கி போவதும் ஏறி போகிற அனுபவம் மாத்திரம் மிக உறுதியாக இருந்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், இறங்கிக்கிட்டே இருக்கிறேன்னா ஏதோ ஒரு பரீட்சையில நான் தோத்துக்கொண்டே இருக்கிறேன், தோத்துக்கொண்டே இருக்கிறேன். எந்த பரீட்சையில தோக்கிறேன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த பரீட்சையில நான் ஜெயித்து விட எனக்கு கிருபை தாங்க. இறங்கி போகிற கூட்டத்தில் அல்ல, அந்த ஏறி போகிற அந்த 300 பேர் கூட்டத்தில் எங்க பரிசுத்தவான்கள், எங்க சபைகள் வந்துடணும்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஜெபிங்க. கடைசி 5 நிமிஷம் கைகளை உயர்த்துங்க. நான் எங்க தோக்கிறேன்னு தெரியலையேப்பா, எந்த பரீட்சையில விழுந்துகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியலையே, எது பரீட்சைன்னு கூட என்னால கண்டுபிடிக்க முடியலையே.
பரிசுத்தவான்கள், பாஸ்டர்ஸ், தகப்பன்மார், தாய்மார்கள் கொஞ்சம் கைகளை உயர்த்தணும். எந்த பரீட்சை, எது பரீட்சைனே தெரியலையே, ஆவிக்குரிய உலகத்தில் எது பரீட்சை எனக்கு தெரியலையே, எது பரீட்சை எனக்கு தெரியலையே, கொஞ்சம் வாய் தரங்க. ஆனா ஒண்ணு, தோற்றன்னு சொல்லல, நீங்கெல்லாம் இந்த பரீட்சையில தோத்துட்டீங்க, தண்ணியில வைத்த பரீட்சையில நீங்கெல்லாம் ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லல. இறங்கி போனவர்களுக்கு மறைமுகமாக சொல்லுகிறார், நீ தோற்றட்டால கீழே போற. ஜெயித்தவர்களுக்கு சொல்லாம சொல்றாரு, உனக்கு வைக்கப்பட்ட பரீட்சைகளை நீ ஜெயித்தாய். எது புரிஞ்சதோ இல்லையோ, கட்டுப்பாட்டை இழந்த யாரும் ஏற முடியாது. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்பீங்களா? ஆண்டவரே, எது பரீட்சைன்னு தெரியலையப்பா, எந்த பரீட்சையில நான் விழுந்து கிடக்கிறேன் எனக்கு தெரியலையே. ஒப்பு கொடுக்கிற யாராவது இருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே பரீட்சையா பார்த்துருங்க. அனுதின வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொன்றையும் பரீட்சையாய் பாருங்கள். எதிர்பாலினத்தோட பேசுகிறத ஒரு பரீட்சையாய் பார்ப்போம். டாக்கிங் டு தி ஆப்போசிட் ஜெண்டர், குடும்பத்தை தவிர, மனைவியை தவிர வேற யாருக்கிட்ட பேசுகிறதையும் பரீட்சையாய் பார்த்து விட்டால் அந்த பரீட்சையில நிச்சயமாய் ஜெயித்து விடலாம். என் மகளையும் என் மனைவியையும் தவிர மற்ற எந்த பெண்ணையும் பார்க்கும் போதும் பேசும் போதும் அதை பரீட்சையாக பார்த்து விட்டால் என்னால் அந்த பரீட்சையில் ஜெயித்து விடலாம். என் கணவனையும் என் பிள்ளையையும் என் உடன்பிறப்பையும் தவிர மற்ற எந்த ஆணோடு பேசுவதையும் நான் ஒரு பரீட்சையாக பார்த்து விட்டால் நான் ஜெயித்து விடலாம். என் கையில் கிடைக்கிற ஒவ்வொரு பணத்தையும் நான் எனக்கு கத்தர் வைக்கிற பரீட்சையாக பார்த்து விட்டால் நான் ஜெயித்து விடலாம். என் காணிக்கை பட்டியில் விழுகிற ஒவ்வொரு பணத்தையும் தேவன் எனக்கு வைக்கிற பரீட்சையால் பார்த்து விட்டால் நான் ஜெயிக்கலாம். ஆவியானவருடைய மெல்லிய காற்று வீச தொடங்குகிறத நான் பார்க்கிறேன். ஜெயிக்க கிருபை தாங்கப்பா. வாழ முடியாதையா, வாழ வரட்டும். இந்த ஏணியில நான் ஏறுகிறேனா அல்லது இறங்கி கொண்டிருக்கிறேனா ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த ஏணியில இறங்குவதை நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏறுவதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறேன் சொல்றவங்க மாத்திரம் எழும்பி நிற்போமா? ஏறுவதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணிடலாம். தயவு செய்து எழும்பி நிற்கிற யாரும் பேச வேண்டாம். என் ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நான் வரல, அல்லது நான் என்ன ப்ரமோட் பண்ணுவதற்கு நான் இங்க வரல. ஒருவேளை இந்த வார்த்தைகள் கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தைகள் என்று உணர்வீங்கன்னா கைகளை உயர்த்தி நீங்க ஜெபிக்க தொடங்குங்க. யாரையும் பார்க்காதீங்க. இந்த ஏணியில் அநேகர் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் இருக்கிறார்கள். ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் இருக்கிறார்கள். ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் இருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு ஒரு சவால், இறங்குவதற்கல்ல, இந்த ஏணியில ஏறுவதற்கு. எங்கள் பரிசுத்தவான்களை நீ ஏறி வா என்று கூப்பிடுகிறீர். எங்கள் விசுவாச பிள்ளைகளை ஜெபத்திலே ஏறி வா என்று கூப்பிடுகிறீர். ஆத்தும ஆதாயத்திலே ஏறி வா, சபை வளர்ச்சியிலே ஏறி வா. ஆவிக்குரிய அனுபவங்களில் ஏறி வரும்படி எங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறீர்.
வா என்று கூப்பிடுகிறார் என்றால் நம்பிக்கை அதிகம். You can walk on the waters. கடல் மேல் நடக்க முடியும். வானு கூப்பிடுறாரா, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது என்று அர்த்தம். வானு கூப்பிடுகிறாரா, அவர் உங்களுக்கு உத்தரவாதியின் அர்த்தம். கர்த்தர் இன்னைக்கு சிலர தைரியமாய் ஏறி வானு கூப்பிடும்போது எத்தனை பேர் வாய்களை திறந்து இறங்குறது எனக்கே தெரியுது ஆண்டவரே. அமைதியா ஒரு நிமிஷம். இத்தனை வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த ஏணியில நான் ஏறுறேன்னா இறங்குறேன்னா, நான் இறங்குறது எனக்கே தெரியுதுன்னு சொல்றவங்க, வேலைக்காரனா இருந்து விடுறேன்னு சொல்லி உங்களை மட்டுப்படுத்தாமல் மறுபடியும் குமாரன் என்கிற ஸ்தானத்துக்கு ஏறி வருவதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. உயரமான மலைகளில் வெட்டுண்டு போனா என்று சொல்லுவதற்கு இடம் வருவதற்கு என்பதாக மறுபடியும் இந்த அனுபவங்களில் நான் ஏறி வர விரும்புகிறேன்னு சொல்லுங்க. அவர் நமக்காக தாழ்விடம் மட்டும் இறங்கி இருக்கிறார். இந்த வார்த்தையை ஜெபிப்பீங்களா? எங்களுக்காக நீர் இறங்கி இருக்கிறீர், நானும் என் குடும்பமும் ஏறி வருவதற்கு, என் சபை ஏறி வருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருக்கிறீர். நாங்கள் இந்த ஏணியில ஏறி வருவதற்கான சாத்தியங்கள் சொல்லி சொல்லி ஜெபிங்க, சொல்லி சொல்லி ஜெபிங்க. நீங்க எங்களுக்காக இறங்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லிருங்க, உணர்ச்சி வசப்படாம சொல்லுங்க, நீங்க எங்களுக்காக இறங்கி இருக்கிறீங்கப்பா, நீங்க எங்களுக்காக இறங்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்களும் எங்கள் சபையும் எங்கள் குடும்பமும் இந்த ஏணியில ஏறி வருவதற்கு தெரிந்து கொள்ளுதல்னால இறங்கி விடக்கூடாது. ஓன் செலக்ஷன், சொந்த தெரிந்து கொள்ளுதல்னால இறங்கி விடக்கூடாது. இறங்கி வரிசையில் இருந்த ஒரு மோவாபிய குடும்பத்தில் இருந்த ஒரு ரூத், அவள் ஒரு தீர்மானம் எடுத்து ஏறுகிற வரிசையில் வந்தாள். அப்படி ஒரு ஏறுகிற வரிசையில் கர்த்தர் நம்மை கொண்டு வரத்தக்கதாக இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. என் பேர் சில இடத்துல இருக்க விரும்பல, தோட்ட பட்டியல்ல நான் இருக்க விரும்பல, விழுந்த பட்டியல்ல நான் இருக்க விரும்பல, வியாதியஸ்தன் பட்டியல்ல நான் இருக்க விரும்பல, ஓ பரிதாபப்படுகிற பட்டியல்ல நான் இருக்க விரும்பல. ஜெயித்த பட்டியலில் கர்த்தர் என்னை கொண்டு வரட்டும். சாதித்த பட்டியலில், ஜெபிக்கிறவர்கள் பட்டியலில், ஆராதிக்கிறவர்கள் பட்டியலில், ஊழியம் செய்கிறவர்கள் பட்டியலில் உன் பெயர்கள் வரட்டும். கைகளை தட்டி வாய்களை திறந்து ஏறி வா அந்த பட்டியலில். தேவ மகிமை அசாதாரணமாய் தன்னுடைய சரீரத்தை தொடட்டும், தொடட்டும், தொடட்டும். அனுபவிக்கத்தக்க ரீதியில் அந்த வல்லமை. நிறுத்தாதீங்க, நிறுத்தாதீங்க, நிறுத்தாதீங்க. இனி தோற்ற பட்டியல்ல உன் பேர் இல்லை, பரிதாபப்படுகிற பட்டியல்ல உன் பிள்ளைங்க பேர் இல்லை, வியாதியஸ்தர்கள் பட்டியல்ல உன் பேர் இல்லை, ஜெயித்தவர்கள் பட்டியல்ல, சாதித்தவர்கள் பட்டியல்ல, எழுப்புதல் பட்டியல்ல எங்கள் சபை, எங்கள் பாதகருடைய பெயர்கள் வருவதாக. ஒரு புதிய அபிஷேகம் இறங்கி வரட்டும். கூப்பிடுங்க, அப்பா அப்பா நீ பாரா காந்தாரா. போதும் போதும், தோற்ற பட்டியல்ல என் பேர் வேண்டாம். உபதியாவை போல, உபதியாவை போல தெரிந்து கொண்ட வழியில போங்க. தெரிந்து கொண்ட வழி வேண்டாம், நியமிக்கப்பட்ட வழியில போங்க. நீ எதிர்பாராத நன்மைகள் வரப்போகிறது. உங்களிடத்துல இருக்கிறத நீங்க கொடுங்க. உங்ககிட்ட இல்லாத ஒரு விலையேறப்பட்ட ஒன்றை கர்த்தர் உன் வழியிலே நேரிட பண்ணுவார். ஒப்பிட்டு பார்க்காதீங்க, இறங்கிடுவீங்க. அவங்கள மாதிரி நான் இல்லை, இவங்கள மாதிரி நான் இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உறுப்பு, அந்தந்த உறுப்பு அந்தந்த வேலையை செய்யட்டும். ஆனா ஒண்ணு சொல்றேன், சில உறுப்புகள் வெளியில தெரியாது, பிரபலமா இருக்காது. ஆனா சபையில் அவங்களுடைய வேலைப்பாடு அதிகம். ஸ்டேஜில் மைக் இருக்காது, ஸ்டேஜில் பெரிய பிரபலம் இருக்காது. ஆனா மறைவில் இருந்து அவங்க செய்கிற ஊழியம் மகிமையாக இருக்கும். ஒருவேளை அந்த அந்தரங்க உறுப்பாக கர்த்தர் உங்களை வைத்திருப்பாரானா சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனா உன் உறுப்பின் வேலையை வேற யாரும்
செய்ய முடியாது. சகோதரி, உங்களை மாதிரி அந்த வேலையை வேற யாரும் செய்ய முடியாது. எனக்காக பரிந்து பேச உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை. தேவாவியானவர் அசைவாடுகிறத உணர்றவங்க அப்படிப்பட்ட மறைவான சில உறுப்புகளை கத்திருந்த காலை வேளையில் அபிஷேகம் பண்ணுகிறார். தேவராஜ்யத்தில் சில மறைவான உறுப்புகளை அபிஷேகம் பண்ணுகிறார். சில மறைவான உறுப்புகளை அபிஷேகம் பண்ணுகிறார். உணரவல கத்தரா நல்ல கைத்தட்டுக. சில மறைந்திருக்கிற உறுப்புகளை அபிஷேகம் பண்ணுகிறார். கைகளை தட்டுக. உணரவ கத்தரா மறைவான அக்கினி அக்கினி மறைவான உறுப்புகள் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. மறைவான சில ஜப உறுப்புகள், அன்றாடுகிற உறுப்புகள், அரிமத்தை ஊராளாகிய யோசேப்பை போல ரகசிய சீஷர்களை சபையில எழுப்புகிறார். உன்னை கொண்டு அவர் செய்ய போகிறது ஊழியம் மட்டுமல்ல, கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் நிறைவேற போகிறது. இங்க இருக்கிற சில மேல அக்கினி வருகிறது, அக்கினி வருகிறது. விடாதீங்க, யாரையும் வேடிக்கை பார்க்காதீங்க. உலகத்துக்கு உங்களை தெரியாம இருக்கலாம், ஆனா பரலோகத்துக்கு நீங்க ரொம்ப அறிமுகமானவர். பரலோகத்துக்கு நீங்க ரொம்ப அறிமுகமானவர். ஒருவேளை திருப்பூர்ல வந்து இந்த பாஸ்டர் தெரியுமா, இந்த சர்ச்சை தெரியுமான்னு கேட்டா ஒருவேளை தெரியாதுன்னு சொல்லலாம். ஆனா பரலோகத்திட்ட கேட்டா ரொம்ப வருஷமா தெரியும் அப்படின்னு பரலோகம் சொல்லும். பிரபலமா இருக்கிறது மட்டுமல்ல பயன்படுறது, வெளி உலகத்துக்கு தெரிகிறது மட்டுமல்ல பயன்படுவது. வெளியில தெரியாமல் பயன்படுகிற குடல், வெளியில தெரியாமல் பயன்படுகிற இருதயம், கணயம், ரபல தர கதரா. என் உறுப்பின் வேலையை நான் செய்யறப்பா சிஸ்டர், உங்களை தவிர அந்த ஊழியத்தை வேற யாரும் செய்ய முடியாது. எல்லாரும் சபை முடிச்சிட்டு பிஸ்கட்டை உடைச்சு போட்டுட்டு பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு போகும்போது அடுத்தவன் குடிச்ச காஃபி கப்பையும் அடுத்தவன் சிந்தி போட்டதை பெருக்கி தொடச்சி அந்த சபையை சுத்தப்படுத்துற வேலையை உங்களை தவிர வேற யாரும் செய்ய முடியும்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே லீவு அப்படின்னு ஆராதனை முடிச்சிட்டு வீட்டுல குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்கும் போது சபையில கிடைக்கிற சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாயங்காலம் அந்த கிராம ஊழியத்துக்கு போறதுக்கு உங்களை தவிர வேற யாரால முடியும்? தொண்டை போயிருமோ, குரல் வளம் போயிருமோன்னு பார்த்து பார்த்து பிரசங்கிக்கிறவர்கள் நடுவில் உயிரை படைய வைத்து ஊழியம் செய்யறதுக்கு உங்களை தவிர அவருக்கு வேற யாரும்? யாரோடு நீ வேடிக்கை பார்க்காதீங்க பிரதர், வேடிக்கை பார்க்காதீங்க ப்ளீஸ், கண்ண மூடுங்க. என்னத்துக்கு கூட்டத்துக்கு வர்றீங்க? ஏதாவது ஒரு பாரம் உங்களை பிடிக்கட்டும். அந்த உறுப்புகளை தொடுகிறா. இன்னைக்கு பயன்படாம இருக்கலாம், ஆனா நீ பயன்படுகிற காலம் அது பிந்தின அபிஷேகம், அது பிந்தின ஆலயம். இன்னைக்கு வெளி உறுப்புகள் பயன்படுகிறது, ஆனால் திருப்பூர்ல மறைந்திருக்கிற சில ஊழியங்களை நாம் பயன்படுத்துகிற காலம் வருகிறது. கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. இறங்குறதுக்கான மூன்றாவது காரணம் கட்டுப்பாட்டை இழந்த வாழ்க்கை. 2 நிமிஷம் டைம் எடுக்க போறோம். அமைதியா கண்ண மூடி
எந்த பரீட்சையில தோத்தேன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? முதல்ல எது பரீட்சைன்னு எனக்கு தெரியலையே, எது பரீட்சைன்னு எனக்கு தெரியலையே. ஒருவேளை உங்க குடும்பத்துல நடக்கிற அந்த பிரச்சனை பரீட்சையா இருக்கலாம். தண்ணியில இறங்கி போறதை யாராவது பரீட்சைன்னு சொல்லுவாங்களா? தண்ணி குடிக்கிறத யாராவது பரீட்சைன்னு பார்ப்பாங்களா? இருக்கலாம். மேபி, இட் குட் பி, இட் ஷால் பி. ஆனா அதுல ஒரு 300 பேர் மட்டும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கையினால் அள்ளி நக்கி குடித்தார்கள். பயந்து பயந்து வாழுங்க. எது பரீட்சைன்னு தெரியலையே, எந்த பரீட்சையில தோக்குறேன்னு எனக்கு தெரியலையே. அநேகருடைய கேள்விக்கு பதில் தருகிறார். எதனால நான் இறங்குறேன்? எதனால நான் இறங்கு வரிசையில போறேன்? எனக்கு கண்ணுக்கு தெரியாத பரீட்சையில நான் தோத்து கொண்டிருக்கிறேன். ஒரு வார்த்தை கேட்போமா? எது பரீட்சைன்னு எனக்கு தெரியலையப்பா, அதுல ஜெயிக்க எனக்கு கிருபை தாங்க. பிள்ளைய பலிபீடத்துல கிடத்தி கத்திய ஓங்கும் போதுதான் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நான் உனக்கு பரீட்சை வச்சேன் தெரியுமா? கைகளை உயர்த்தி தேவனுடைய பாரம் இறக்கி வருகிறது. பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை அனுதினமும் உமக்கே, ஆராதனை உமக்கே. Please, அனுதினமும் உமக்கே. வீட்டு போடுங்க. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை அப்பா, உங்களுக்கு அடிமை நானாண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் தெய்வமே, தெய்வமே, அடிமை நான், அடிமை நான். ஒரே ஒரு நிமிஷம் நேரம் எடுத்து, இந்த பரீட்சையில நீ தோத்துட்ட, இந்த பரீட்சையில நீ ஜெயிச்சிட்டன்னு ரிப்போர்ட் கார்டெல்லாம் வராது. ஆனா நான் தோக்குறேன் அப்படின்னா நான் இறங்கிட்டே இருக்கிறேன்னு அர்த்தம். நான் ஜெயித்துக்கிட்டு இருக்கிறேன்னா நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன்னு அர்த்தம். ஒரு நிமிஷம் உங்க கண்கள் மூடப்பட்டிருக்கும் போது உங்க மனசாட்சியில ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணுங்க. நான் ஏறினேன் என்று சொன்னதை விட நான் இறங்கினது தான் அதிகம். என் கண்ணுக்கு தெரியாத பரீட்சைகளில் நான் தோர்த்து கொண்டிருக்கிறேன். இனி நான் பார்க்கிற எல்லாவற்றையும் பரீட்சையாகவே பார்க்க போகிறேன். அந்த ஒவ்வொரு பரீட்சையிலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் ஜெயிக்க எனக்கு உதவி கிடைக்க வேண்டும். இந்த சந்ததியில இறங்கி போவதற்கல்ல, ஏறி வருவதற்கான கிருபையை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்ல, ஒரு கூட்டம் மலையிலிருந்து இறங்கி போகும்போது அதே கூட்டத்துக்கு எதிராக ஒரு கூட்டம் ஏறி போனது போல நல்ல கைகளை தட்டி
இனி இறங்குவதற்கல்ல, ஏறுவதற்கு கைகளத்து கண்ணுக்கு தெரியாத பரீட்சைகளில் ஜெயிக்க, கண்ணுக்கு தெரியாத பரீட்சைகளில் ஜெயிக்க பணம் பணம் ஒரு பரீட்சையாக இருக்கலாம், சூழ்நிலை ஒரு பரீட்சையாக இருக்கலாம், அவமானம் ஒரு பரீட்சையாக இருக்கலாம், உங்களுக்கு வருகிற நெருக்கடி ஒரு பரீட்சையாக இருக்கலாம், இப்பொழுது சந்திக்கிற வியாதி ஒரு பரீட்சையாக இருக்கலாம், இப்பொழுது கடந்து போகிற அந்த உத்தரவம் ஒரு பரீட்சையாக இருக்கலாம், இப்பொழுது படுகிற வேதனை ஒரு பரீட்சையாக இருக்கலாம், அந்த கழுத்து வலி ஒரு பரீட்சையாக இருக்கலாம். அந்த பரீட்சைகளை நீ ஜெயித்து விடு, நீ ஏறி போக போகிறாய். கைகளை தட்டி வாய்களை திறந்து நல்ல நல்ல கைகளை தட்டுங்க. அந்த வியாதி, அந்த வியாதி, அந்த பிரச்சனை, அந்த பலவீனம், அந்த சோர்வு, அந்த போராட்டம் எவ்வளவு எவ்வளவு கைகளை தட்ட முடியுமோ சொல்லி சொல்லி ஜெபிங்க. ஒருவேளை என் குடும்ப பிரச்சனை கர்த்தர் எனக்கு வைக்கிற பரீட்சையா இருக்கலாம். தம்பி, அந்த வாலிபோ உனக்கு இருக்கிற பரீட்சையா இருக்கலாம். அதுல ஜெயிச்சிரு, ஜெயிச்சிரு. நீ ஏறி போற எல்லா கண்கள் காண ஒரு கூட்டம் ஏறி போகிறது. ஏறி கைகளை தட்டுங்க. வானம் துறக்கப்படுவதாக. உடலவலக்கத்துறா நல்ல நல்ல லாசி லாஹீஷ் மக்கூரபா. கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. மின்சாரத்தை போல தேவ வல்லமை தோற்ற அத்தனை பேரும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை. தெரியல தெரியல தெரியல. சமீப நாட்களாய் உன் சரீரத்தில் நீ அனுபவிக்கிற அந்த வலி ஒரு பரீட்சையா இருக்கலாம். முறுமுறுக்கிறீங்களா, பின்வாங்கி போறீங்களான்னு பார்க்கறதுக்காக கூட அது இருக்கலாம். அந்த குடும்பத்தில் இருக்கிற நெருக்கடி ஒரு பரீட்சையா இருக்கலாம். அந்த ஊழியத்தை விட்டு போயிடலாங்கிறது ஒரு பரீட்சையா இருக்கலாம். தொடர் அவமானம் ஒரு பரீட்சையா இருக்கலாம். ஆனா நின்று ஜெயிச்சு காட்டிருங்க, நீ ஏறி போக போகிறாய். ஜெபிக்கிறீங்களா? இதுதான் பரீட்சைன்னு சொல்ல மாட்டா, இதுதான் பரீட்சைன்னு சொல்ல மாட்டா, இதுதான் பரீட்சைன்னு சொல்ல மாட்டா. ஆனா எல்லாவற்றையும் பரீட்சையாக பார்க்க சபை அழைக்கப்படுகிறது. கை உயர்த்துவீங்களா? ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது, அதில் ஏறுகிறதும் இறங்குகிறதும் இருந்தார்கள். இனி ஏறுகிறது மாத்திரம்தான் எங்கள் வேலையை தவிர இறங்கினார்கள் என்கிற சத்தம் இல்லை. எங்களை இறங்க பண்ணுகிற விஷயங்களை கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நல்ல கை தட்டி வாய்களை திறந்து